திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வள்ளி மணவாளன் மயிலேறும் வள்ளல் தனை தெள்ளு தமிழார் புனைந்து சீர் பெறவே உள்ளபடி வைப்பாம் அருணகிரி வாழ்த்தும் திருப்புகழை கற்பார் கரையேறுவார். திருப்புகழை பாட்டாதான் பாடணும்னு இல்லை, திருப்புகழை நல்லா உச்சரிப்பு பிழை இல்லாமல் அழகாக படிக்கலாம். அதனால தான் இங்கே தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்புகழை நான் உச்சரிப்பு பிழை இல்லாமல் உங்களுக்கு எப்படி பிரித்து படிக்கணும்னு படித்து காட்ட போகிறேன். அதை வச்சுண்டு நீங்கள் நிதமும் ஒரு திருப்புகழாக படித்து பழகிண்டே வரலாம். இன்னிலிருந்து 108வது நாள் மகாஸ்கந்த சஷ்டி. இன்னிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மகாஸ்கந்த சஷ்டி அன்னைக்கு உங்களுக்கு 108 திருப்புகழ் நல்லா படிக்க வந்திருக்கும். அதை ஒரு மனசில் வச்சுட்டு தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆரம்பம் பிள்ளையார் மூலமாக தான். விக்ன விநாயகரை நம்ம முதல்ல வணங்காமல் நம்ம எந்த செயலையுமே செய்யக்கூடாது. அதனால் முதல்ல அருணகிரிநாதர் பாடின பிள்ளையாருடைய திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் திருப்புகழ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கைத்தல நிறைகனி அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த திருப்புகழை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா திருப்புகழ் படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், அதுக்குன்னு எடுத்த இடத்துல முதல்ல முருகன் பேரில் இருக்கிற திருப்புகழை நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல நல்லா திருப்புகழை உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா முதல்ல பிள்ளையார் திருப்புகழைத்தான் ஆரம்பிக்கணும். பிள்ளையார் திருப்புகழ் கிட்டத்தட்ட 4-5 திருப்புகழ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்மளுடைய முதல் நாள் அப்படின்றதுனால முதல் திருப்புகழை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கைத்தல நிறைகனி அப்படின்ற திருப்புகழை. இப்போது இதை நான் படித்து காட்ட போகிறேன். உங்ககிட்ட புத்தகம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சுண்டு நீங்கள் பார்த்துட்டே வரலாம். படிக்க ஆரம்பிக்க போகிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள்புய மதயானை மத்தள பைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. இப்படி தான் இதை பிரித்து படிக்கணும். பாட தெரிஞ்சவங்க அழகாக பாடுவாங்க, ஆனால் எல்லாருக்கும் பாட வராது இல்லையா? நமக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இதை படிக்கலாம். இப்படி நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு நல்லா அழகாக உங்களுக்கு அதுவே மனப்பாடம் ஆகிடும். முருகனுடைய கிருபை நம்ம கூடவே வரும். திருப்புகழை அவ்வளோக்கு அவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலலாம் திருப்புகழ் பாடுறாங்களோ, எந்த இடத்துலலாம் திருப்புகழை படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் முருகன் தன்னுடைய ரூபத்தோடு வந்து அவள் படிக்கிறதையும் சொல்கிறதையும் பாடுறதையும் கேட்டுட்டே இருப்பானாம். அதனால் மனசில் ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு 108 நாளில் 108 திருப்புகழை நம்ம படிக்க போகிறோம்னு ஆசையோடு பிள்ளையாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சுவாமி கிருபை உங்கள் கூடவே வரும்.
உங்கள் எல்லாராலையும் நல்லா திருப்புகழை படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நன்றி.